நாங்கள் அந்த முதலாவது செக்ஷன்ல நுகர்வு தொழிற்பாடும் சேமிப்பு தொழிற்பாடும் ஒன்றுக்கு சமன் என்பதை சமன்பாட்டில் காட்டியிருக்கின்றேன். அதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கவில்லைன்னா நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக வரி தொழிற்பாடை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வர பொழுது அந்த வரி என்பதும் ஒரு வருமானத்தின் தொழிற்பாடாகத்தான் காணப்படுகின்றது. அப்ப வரி என்பதை நாங்கள் சேர்த்து கொண்டோம் என்றால் மொத்த வருமானம் நுகர்வுக்கு போகின்றது, பிறகு சேமிப்புக்கு போகின்றது, பிறகு வரியாக போகின்றது. அப்ப இங்க இந்த சி என்ற நுகர்வு என்பது சேமிப்பு மாதிரி இல்லாமல் வரி கழிக்கப்பட்ட தொகையில தான் நாங்கள் நுகர்வை செய்வோம். எங்களோட வருமானத்துல வரி கழிக்கப்பட்ட தொகையில தான் நாங்கள் நுகர்வை செய்வோம். உதாரணமா இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் 25% வருமானம் வரியாக அறவிடப்படுவதாக கொள்வோம். 25% வருமானம் வரியாக அறவிடப்படுவதாக கொண்டா 80% வருமானம் செலவிடக்கூடிய வருமானமாக கருதப்படுகின்றது. வரி மற்றும் சேமிப்பு சமன்பாடுகளை நாங்கள் கணித்து பார்ப்போம். 20% வருமானம் வரியாக அறவிடப்படுகின்றது போட்டுக்கொள்வோம். 20% வருமானம் வரியாக அறவிடப்படுவதா. அப்ப இங்க வரி என்பது 0.2 வையாக இருக்கும். அதாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வரி என்பது டி 0.2 வையாக இருக்கும். வைடி என்பது அதாவது வைடி என்பது என்ன? டிஸ்போசபிள் இன்கம், செலவிடக்கூடிய வருமானம் என்பது y மைனஸ் டி ஆக இருக்கும். ஆகவே இங்க சி என்பது y மைனஸ் டி 80% இருக்கும். செலவிடக்கூடிய வருமானம் y மைனஸ் டி 80% இருக்கும். அதே இங்க பாருங்க, y மைனஸ் சி சமன் 0.8 இன்டு y மைனஸ் டி என்று சொன்னால் சி 0.8 தர y சய டீக்கு பதிலா 0.2 வைய போட்டு பிரதியிட்டம் என்றால் 0.2 வை என்று இதுல போடுவோம். அப்ப சி என்பது 0.8 வை சய 0.16 வையாக இருக்கு. அப்ப இதுல நீங்க கடைசிக்கு முதல் இதுல நான் காட்டுகிற இடத்துல 0.8 வை சய 0.16 வையாக இருக்கும். ஆகவே சி என்பது 0.64 வையாக அமைந்து காணப்படும். அப்ப சி என்பது 0.64 வை என்றா எஸ் என்பது 0.36 வையாக இருக்கும். அது உங்களுக்கு தெளிவுதான். சி என்பது 0.64 வை என்றா எஸ் என்பது 0.36 வையாக இருக்கும். ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரம் ஒன்றில் 20% வருமானம் வரியாக அறவிடப்படுகின்ற என்று சொன்னால் அங்கே சி சமன் 150 சக 0.8 வைடியாக இருக்கு. இந்த 150 என்பது ஏ என்பது ஆட்டோனமஸ் கன்சம்ஷன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். 0.8 என்பது பி மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ஆக இருக்கு. அப்ப நுகர்வு சேமிப்பு மற்றும் வரி தொழிற்பாடுகளை தருக என்றால் நீங்க இப்படித்தான் அதை காட்ட வேண்டி இருக்கும். அப்ப இந்த கால்குலேஷன்ல உங்களுக்கு ஏதாவது விளங்காட்டா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அப்ப இங்க பாருங்க, நாங்கள் சிய டிரைவ் பண்றோம் 150 சக 0.64 வை என்று. அதனால் எஸ் என்பது இங்க ஆட்டோனமஸ் கன்சம்ஷன் பிளஸ் 150 என்றா சேவிங் மைனஸ் ஆட்டோனமஸ் சேவிங் மைனஸ் 150 ஆக இருக்கும், மைனஸ் ஏ ஆக இருக்கும். இங்கே சி ஏ பிளஸ் பி வை என்றா இங்க எஸ் மைனஸ் ஏ ஆக இருக்கும். அப்போ ஒரு சமன்பாடுகளை பயன்படுத்தி தேசிய வருமான சமநிலையை காணுவது என்பது இப்படியாகத்தான் இருக்கு. எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் இங்கே பாருங்க, சி சமன் 250.6 வைடி என்றும் முதலீடு என்பது 180 என்றும் சொல்லிக் கொண்டால்
அது வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால் சி வந்து 250 சக தசமாறு வைடி, இன்வெஸ்ட்மெண்ட் 150, y சமன் இ என்று சொன்னால் இ சமன் சி பிளஸ் ஐ, y சமன் இ என்று சொன்னால் இ வந்து சி பிளஸ் ஐ ஆக இருக்கும். சி பிளஸ் ஐ என்பது நுகர்வு சக முதலீட்டு தொழிற்பாடு. அப்ப இங்க பாருங்க 250 சக தசமாறு வையோட இன்னொரு 150 கூட்டினால் எங்களுக்கு 400 சக தசமாறு வை என்று வரும் வை. அப்ப இந்த தசமாறு வையை நாங்க இந்தியால கொண்டு போனா y மைனஸ் தசமாறு வை சமன் 400 வை வந்து சமநிலை வருமானம் வந்து 1000 இருக்கும். அப்ப இங்க ஒரு எடுகோல எடுப்போம், 100 மில்லியன் ரூபாயை வரி அறவிடுகின்றது, வரியாக அரசாங்கம் அறவிடுகின்றது. அப்படி என்று சொன்னால் அதே ஈக்குவேஷனான சி சமன் 250 சக தசமாறு வைடியில நாங்கள் வரியை போட்டோமா என்று சொன்னால் தசமாறு வைடிக்கு பதிலாக y மைனஸ் டீயை போட வேண்டி இருக்கும். y மைனஸ் டீக்கு பதிலாக y எங்களுக்கு இன்னும் தெரியாது, 100 போடுகின்றோம். 100 போட்டால் சி வந்து என்னவாக வருகின்றது? சி வந்து 190 சக தசமாறு வையாக வருகின்றது. அப்ப 190 சக தசமாறு வை என்று சொன்னால் y சமன் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. y சமன் இப்ப அரசாங்க வரி வருமானத்தை நாங்கள் இதுக்குள்ள எடுத்துட்டோம், y சமன் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. அவை y சமன் 190 சக தசமாறு வை சக 150 முதலீடு 150, அரசாங்கத்தின் வரி வருமானம் 100 என்று சொன்னால் அதை நாங்க இதுல பிரதியிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைப்பது 1100 இருக்கும். அப்ப அரசாங்கத்தின் 100 ரூபாய் 100 மில்லியன் ரூபாய் வரியாக அறவிடு என்று சொன்னால் அங்கே மொத்த வருமானம் வந்து 1100 போய் இருக்கும், 1100 மாறி இருக்கும். அப்ப இங்க பெருக்கி என்ற ஒரு சாமான நாங்கள் பயன்படுத்துகின்றோம், தேசிய வருமான பெருக்கி. அப்ப இந்த இப்ப உதாரணத்துக்கு இதுல நாங்கள் வை என்று சொல்வதுதான் தேசிய வருமானம். இதுல நாங்கள் சொல்றது தானே வை என்று, இதைத்தான் நாங்கள் தேசிய வருமானம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இங்க தேசிய வருமானத்தை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு பெருக்கியை வச்சிருக்கோம். உதாரணம் ஏதாவது ஒன்று நடந்தது என்ன, இந்த பெருக்கி 2 சொன்னா 2ஆல தேசிய வருமானம் கூடும், 2ஆல பெருக்கி விட்டா தேசிய வருமானம் பெறும் என்பதுதான் அது. அப்ப அது என்னன்னு பார்ப்போம். இந்த பெருக்கியானது செலவினங்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவை காட்டுவதாக அமைகின்றது. அப்ப பெருக்கி என்பது வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் இ மொத்த கேள்வியில் ஏற்படும் மாற்றம். அப்ப பாருங்கள், டெல்டா வை என்பது பெருக்கி தர மொத்த கேள்வியில் ஏற்படும் மாற்றம் என்று சொல்லலாம். மொத்த கேள்வியில் ஏற்படும் மாற்றத்தை வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை கேயால பிரிக்க வர்றது என்று சொல்லலாம். அப்ப 2 துறை மாதிரியில் தேசிய வருமானத்தின் பெருக்கி வந்து டெல்டா வைக்கு டெல்டா டீயாக அமைந்து காணப்படும். அப்ப டெல்டா வை என்பது வருமானம், டி என்பது வரி. ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் 2 காரணிகள் பெருக்கியை தீர்மானிக்கின்றன சொல்லப்படுகின்றது. ஒன்று வந்து மார்ஜினல் ப்ராஃபிட் டு சேவிங், அதாவது பெருக்கி என்பது 1 கீழ் MPS ஆக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது வந்து 1 கீழ் 1 MPC ஆக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த MPS-ம் MPC-யும் கூட்ட 1 வரும் என்பது, MPS-ஐயும் MPC-யும் கூட்ட 1 வரும் என்றபடியே 1 கீழ் MPS என்பதை நாங்கள் 1 கீழ் 1 MPC என்றும் எழுதி கொள்ளலாம். அப்ப 3 துறை மாதிரியில என்ன மாதிரி வரும் என்று சொன்னால் இப்படித்தான் வரும். அதே ஃபார்முலா நாங்கள் இதுல ரெப்ரசன்ட் பண்றோம். இது எம்பிடி என்பது டெக்ஸ் ஆக இருக்கும். அதுவே நாங்கள் 4 துறை மாதிரி என்னும் பொழுது அங்கே இறக்குமதி ஏற்றுமதிக்குரிய மார்ஜினல் ப்ராஃபிட் டு இம்போர்ட்ஸ் என்று தான் நாங்கள் அதை சொல்லிக் கொள்வது எம்பிஎம் என்று போட்டுக்கொள்கிறோம்.
இந்த ஈக்குவேஷனை வாட்சி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது விளங்கலைன்னா என்ன அது ஈக்குவேஷன் நீங்க சும்மா போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி உங்களுக்கு விளங்காத பட்சத்துல நான் அதை விளங்கப்படுத்தி விடுகின்றேன். அப்ப எவ்வாறு தேசிய வருமான பெருக்கியை அரசாங்க தலையீடு செல்வாக்கு செலுத்துகின்றது என்று பார்ப்போம். பெருக்கியில் தேசிய வருமான பெருக்கியில் அரசாங்க தலையீடு செல்வாக்கு செலுத்துகின்றது பார்ப்போம். அப்ப கீன்ஸின் ஆய்வுகளுக்கிணங்கவே பெரின பொருளாதாரத்தில் தேசிய வருமானத்தில் அரசாங்கத்தின் தலையீடு ஆராயப்படுகின்றது. அப்ப யாராவது கீன்ஸை பற்றி படிச்சிருக்கிறீங்களா? மாணவர்கள் யாராவது கீன்ஸை பற்றி படிச்சிருக்கின்றீர்களா? கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்ல சார். கேள்விப்பட இல்லையா? ரைட். கீன்ஸ் என்பது சொல்லுங்க. இல்ல சார், கேள்விப்படல சார். நீங்கள் இலவெல்த்து படிச்சிருக்கிறீர்கள் எக்கனாமிக்ஸ். ஜேஎம் கீன்ஸ் என்பவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொருளியலாளராக காணப்பட்டார் என்று சொன்னால் 1930களில் உலக பெரும் மந்தம் ஒன்று தோன்றியது. உலக பெரும் மந்தம் என்பது ஓவரோலா இப்ப இலங்கையில உலகத்துல 2008-9 ஆண்டுகள்ல அப்படி ஒரு உலக பெருமந்தம் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால ஏற்பட்ட அந்த ரியல் எஸ்டேட் இதுகள்ல ஏற்பட்ட பிரச்சனையால ஒரு உலக பெருமந்தம் ஏற்பட்டது. அப்ப அதுக்கு பிறகு இப்ப ஏற்பட்டிருப்பது ஒரு உலக பெருமந்தம். அப்ப அந்த உலக பெருமந்தத்துக்கு முதலாக அந்த உலக பெருமந்தம் ஏற்பட்ட பொழுது அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால், ஜேஎம் கீன்ஸ் அவர் சொல்றாருன்னா, இந்த ஒரு பெருமந்தம் ஏற்பட்டு பொருளாதாரம் செயலற்று போகும் பொழுது அந்த அதை ரீஆக்டிவேட் பண்ணுவதற்கு அரசாங்கம் தான் முன்னுக்கு நின்று செயலாற்றணும் சொல்றாரு. அது என்னென்ன அரசாங்கம் செயலாற்றணும் சொல்றாருன்னா, அரசாங்கம் தனது செலவீனத்தை அதிகரிச்சு, முதலீடுகள் தொடர்பான செலவீனத்தை அதிகரிச்சு, அதன் மூலமாக தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டினோன்னு நிறை தொழில் மட்டம் அல்லது வேலையின்மை என்பது குறையும், முயற்சிகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆக வலிக்கிடும். அதன் பிறகு தண்டபாட்டில் அது மல்டிஃபை பண்ணிப்பட்டு கொண்டு போய் பழையபடி பொருளாதாரம் ஆக்டிவேட் ஆகும் என்று சொல்லப்பட்டது. அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கலாம், 2008-2009 ஆண்டுகள்ல ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உலக பெருமந்தத்திலையும் எல்லா நாடுகளும் அந்த பாலிசியை தான் துவங்கினேன்டா. தனியார் துறையில காசுகள் இருக்கே இல்லை, தனியார் துறையெல்லாம் முறிவடைந்து காசுகள் இல்லாத பட்சத்துல அந்த கட்டத்துல பழையபடி அரசாங்கம் தான் முன்னுக்கு நின்று செலவழிச்சு ரீஆக்டிவேட் பண்ணினது. அதே மாதிரி இப்ப கோவிட் தொட்டு வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிறிய நடுத்தர முதலீடுகள் எல்லாம் பழுதா போய் கிடக்கின்றது, படுத்து போய் கிடக்கின்றது. அப்ப இப்பொழுதும் மத்திய வங்கியோ அரசாங்கம் என்று சொல்லுது, மத்திய வங்கி நீங்கள் இவர்களுக்கு கடன் கொடுங்கோ, அவர்கள் தாங்கள் பழையபடி முயற்சியை துவங்குவதற்கு. அதே சமயம் அரசாங்கமும் தன்னுடைய முயற்சியை துவங்கினால்தான், முதலீடுகள் மூலமாக துவங்கினால்தான் இந்த வேலையின்மை என்பது குறைவடைந்து வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு பழையபடி இந்த பொருளாதாரம் முன்னுக்கு வரும். அப்ப அந்த தியரியை முன்னுக்கு வச்சவர் யாருன்னு சொன்னால் இந்த ஜேஎம் கீன்ஸ் என்பவர் தான் இந்த தியரியை முன் வச்சவர். அப்ப அவர் தான் பெரும்பாலும் தேசிய வருமானம் தொடர்பான நிறைய கேள்விகளை முன்வைச்ச ஒரு கோட்பாடாளராக காணப்படுகின்றார். அப்ப கீன்ஸின் ஆய்வுகளுக்கிணங்கவே பெரின பொருளாதாரத்தில் தேசிய வருமானத்தில் அந்த தமிழ் திருத்தங்களை நீங்க திருத்திக் கொள்ளணும். அரசாங்கத்தின் தலையீடு ஆராயப்படுகின்றது. பாருங்க, இதைத்தான் நான் சொல்றேன், அரசாங்கத்தின் தலையீடு ஆராயப்படுகின்றது. அவை மொத்த செலவீனத்தில் எவ்வாறு அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக அமைகின்றது என்பதை ஆராயலாம். அப்ப அரசாங்க செலவினம் அல்லது அரசாங்க கொள்வனையினூடாக அரசாங்கத்தின தலையீடு இருக்கும், வரி விதிப்பினூடாக அரசாங்கத்தின தலையீடு இருக்கும், மாற்று கொடுப்பனவுகள் மூலமாக அரசாங்கத்தின தலையீடு இருக்கும். ஒன்றில் அரசாங்கம் செலவழிக்கும், இல்லாட்டா அரசாங்கம் வரி விதிக்கும், இல்லாட்டா மானியங்களை வழங்கும். அப்ப அரசாங்க செலவுடனான பெருக்கியானது வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் அரசாங்க செலவினத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையேயான தொடர்பில் ஆராயப்படுகின்றது. வரி பெருக்கியானது வரியில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு சமநிலை வருமானத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதாக அமைகின்றது. அப்ப வரி பெருக்கி என்று நாங்கள் சொல்லுவது அந்த வரி பெருக்கி 1 இருந்தால் 2 இருந்தால் அது எவ்வளவு தூரம்
சமநிலை வருமானத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். சமநிலை வருமானம் என்பது ஒரு தேசிய வருமானம், ஒரு நாட்டின் வருமானம் சமநிலையிலே இருக்கும் பொழுது அதுல என்ன மாதிரி கூட்டும் இல்லாட்டா குறைக்கும் என்றதை காட்டுவதுதான் இந்த வரி பெருக்கி. அப்ப மாற்று கொடுப்பனவு பெருக்கியானது அவ்வாறு மாற்று கொடுப்பனவில் ஏற்படும் மாற்றம் சமநிலை வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதாக அமைவதுதான் மாற்று கொடுப்பனவு பெருக்கியாக இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப அரசாங்க செலவின பெருக்கியை பற்றி பார்ப்போம். அப்ப அரசாங்க செலவின பெருக்கி என்பது என்ன? அரசாங்கத்தால் பொது பொருட்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு தனியார் துறையிடமிருந்து பொருட்கள் சேவைகளை வாங்குதல், சிறப்பு பண்டங்களை வழங்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான செலவினங்களை குறிக்கும். அரசாங்க செலவீனமானது ஒரு சுயமாக இயங்கும் மாறி என்பதால் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் செலவீனமானது பல துறைகளில் வருமானத்தை அதிகரிப்பதாக அமையும். அப்ப இதை நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்திலிருந்து நீங்க விளங்கி கொண்டு அன்லைன் பண்ணுவோம். அரசாங்கத்தின் செலவீனமானது ஒரு சுயமாக இயங்கும் மாறி என்பதால் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் செலவீனமானது பல துறைகளின் வருமானத்தை அதிகரிப்பதாக இருக்கும். வீட்டுத்துறையாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், சுகாதாரத்துறையாக இருக்கலாம். எல்லா துறைகளிலையும் அது வருமானத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் அரசாங்க செலவினத்தில் ஏற்படும் குறைவு பல துறைகளில் வருமானத்தை குறைப்பதாக அமையும். இதனை பின்வரும் வரைபடத்தின் மூலம் நாங்கள் காணலாம். இங்க வை என்பது மொத்த கேள்வி இல்லாத மொத்த செலவினம் என்று நாங்கள் வச்சுக்கொள்வோமாக இருந்தால் இங்க பாருங்க, முதலாவது C+I இருக்கின்றது, நுகர்வு மற்றும் முதலீடு. மற்றது நுகர்வு மற்றும் முதலீடு தொக அரசாங்கத்தின செலவினம். அப்ப இந்த டெல்டா ஜி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தின் செலவினம் இவ்வளவு கூட, பாருங்க வருமானம் எவ்வளவு கூடுகின்றது. Y1 இருந்து Y2 கூடுகின்றது. அப்ப அரசாங்கத்தின் செலவினம் என்பது பவர்ஃபுல்லான ஒரு விடயம். அப்ப அதை நாங்கள் ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி போட்டிருக்கிறோன்றதை நீங்க பாருங்க. இதுல பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல y சமன் C+I+G என்று இருக்கிறது. ரெண்டாவது C வந்து G+BY இல்ல, C வந்து என்ன A+BY, A+BY. அப்ப இந்த A+BY இந்த வையில இருக்கிற சிக்கு பதிலா நாங்கள் போடுறோம், மற்றதெல்லாம் ஒன்றுதான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரி இந்த y வருகின்றது பாருங்க, A+I+G - B என்று வரும். அப்ப மாறும் பொழுது 1 - B ஆல மாறும் அரச செலவினம். மாறும் பொழுது அது பெருக்கி வந்து 1 - B ஆக இருக்கும். அப்ப வரி பெருக்கி இல்லாட்ட அரசாங்கத்தினுடைய பெருக்கி என்பது 1 - B ஆக இருக்கும். அதே மாதிரி வரி பெருக்கியை நீங்கள் இதுல பார்த்து கொள்ளலாம். அப்ப வரி பெருக்கி என்பது என்ன, எப்படி வருகின்றது, டிரைவ் பண்ணி இருக்கின்றோம் -B × 1 - B. அப்ப நான் இந்த இதை வந்து நீங்க ஒரே அடியா கன்சென்ட்ரேட் பண்ணவும் சொல்ல மாட்டேன், கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என்றால் 1-2 இடத்துல இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு கணக்காக வருகின்றது பேப்பர்ல. அவை நீங்கள் இதை பார்த்து கொள்ளுங்க, பாஸ் பேப்பரை செய்யும் போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆகலும் பெரிய கொஸ்டின் ஆகியும் வராது. அதாவது நாங்கள் பயப்படாம அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். என்றாலும் நான் எல்லாவற்றையும் படிப்பித்து விடுகின்றேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி படித்து கொண்டு போகலாம். அப்ப பாருங்க, KT வந்து -B × 1 - B. இந்த -B நாங்கள் மார்ஜினல் ப்ராப்பர்ட்டி டு கன்சியூமர்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்படி என்றால் -MPC × MPC இருக்கும். அப்ப மாறும் செலவு பெருக்கி, அதாவது டிரான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர்னு சொல்றோம். மாற்று செலவு பெருக்கியையும் நாங்கள் பார்க்கலாம். அப்ப வரி பெருக்கி பார்க்கின்றோம், அரசாங்க செலவின பெருக்கியை பார்க்கின்றோம், அடுத்தது மாற்று செலவு பெருக்கி. அப்ப அரசாங்க செலவின பெருக்கி 1 × B, அரசாங்கத்தின் வரி பெருக்கி வந்து -B × வரி பெருக்கி என்னமா வந்தது, -B × 1 B
மாற்று செலவு பெருக்கி என்னமாகி வருகின்றது என்று சொன்னால் எம்பிசியின் கீழ் ஒன்று செய்ய எம்பிசி, பியின் கீழ் ஒன்று செய்ய பி ஆக வரும், பியின் கீழ் ஒன்று செய்ய பி ஆக வரும். அப்ப இந்த பேரின பொருளியல் சமன்பாட்டுல நாங்கள் வரைபட ரீதியாக பார்த்தோமே, அதாவது உங்களுக்கு ஈக்குவேஷனாக பார்க்கும் பொழுது விளங்காது என்று சொன்னால் வரைபட ரீதியாக நீங்கள் இதை ஈஸியாக பார்க்கலாம். இதை பாருங்க, இதுல எல்லா கோடும் இருக்கின்றது. நாங்கள் முதல் பார்த்த சேவிங்ஸ் கோடு இப்படி இருக்கின்றது, முதல் பார்த்த வருமான கோடு வைசம நீயாக இருக்கின்றது, நுகர்வு கோடு இடையில இருந்து துவங்குகின்றது சி என்று இருக்கின்றது, முதலீட்டு கோடு கிடையச்சுக்கு சமனாக வரும் என்று சொன்னால் சேமிப்பு தான் முதலீடு. அவை சி பிளஸ் ஐ சேமிப்பை முதலீட்டையும் சேர்த்தது எண்ணியாக இருக்கின்றது, சி பிளஸ் ஐ ஆக. அப்ப சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி என்பது இந்த எண்ணிக்கு மேல வேணும்னா எண்ணி 2 எண்ணி 3 ஆயும் இருக்கும். இதுக்கு மேல அதே ஆங்கிள் போற இதுக்கு சமாந்தரமான ஒரு கோடாக சி பிளஸ் ஐக்கு சமாந்தரமான கோடாக சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி இருக்கு. அரசாங்க செலவினத்தையும் கூட்டிய ஒரு கோடாக இருக்கு. பாருங்க, இந்த 3 துறை மாதிரியில என்ன மாதிரி சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி இருக்கின்றதுன்னு பாருங்க. அது டி என்ற கோட்டோட அது போகின்றது. நான்கு துறை மாதிரியை நாங்க பார்த்தோமே என்று சொன்னால் அங்க டாக்ஸையும் இம்போர்ட்ஸையும் கூட்டுகின்றோம். அது இந்த சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி என்ற அரசாங்க செலவினத்தோட சம்பந்தப்பட்ட கோட்டுக்கு மேல பரலா போற கோடாக இருக்கு. அதாவது இந்த ஒவ்வொரு கோடுமே எங்களோட வருமானத்தின் நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கின்ற விடயமாகத்தான் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த சைவர்ல இருந்து ஒரு வைசமனி என்ற ஒரு கோடு போகுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அது ஒவ்வொரு சீல முட்டைக்க எங்க தேசிய வருமானம் இருக்கும் என்பது, அந்த நாட்டுடைய வருமானம் இருக்கும் என்பது, சி பிளஸ் ஐயா இருக்கும் பொழுது அது எங்கிரும் இருக்கும் என்பது, சி பிளஸ் ஐ பிளஸ் ஜியா இருக்கும் பொழுது அது எங்கே இருக்கும் என்பது, சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸாக இருக்கும் பொழுது அது எங்கே இருக்கும் என்பதை நாங்கள் விளக்கி கொள்ளலாம். அப்ப அப்படி விளக்கி கொள்ளும் போது நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதனுடைய தேசிய வருமானம் இல்லைன்னா மொத்த வருமானம் அதிகரிப்பதாகத்தான் இருக்கும். அந்த நாட்டின் வருமானம் அதிகரிப்பதாகத்தான் இருக்கும். அப்ப இந்த கோடுகளுக்கு பக்கத்துணையாக சேவிங் பிளஸ் டேக்ஸ் பிளஸ் இம்போர்ட்ஸ் என்ற கோடும் இல்லாட்டா ஐ பிளஸ் ஜி பிளஸ் ஏற்றுமதி என்ற கோடும் என்ன மாதிரி இருக்கும் என்பதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இங்கே NY என்பது சமநிலை வருமானமாக இருக்கும். அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, நாங்கள் ஜஸ்ட் நுகர்வை செய்து கொண்டிருந்தோமே என்றால் இந்த நாட்டின் மொத்த தேசிய வருமானம் என்பது ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் தான் இருக்கு. அந்த நுகர்வோட முதலீடு நாங்கள் சேமிப்பை செய்யணும். அந்த சேமிப்பை வங்கி பெற்று முதலீட்டு காரணங்களுக்கான முதலீடுகளை செய்யும் பொழுது எங்களுடைய மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய நுகர்வும் கூடும். அது சி பிளஸ் ஐ பிளஸ் என்ற இடத்துல எங்களோட வருமானம் சந்திக்கும் புள்ளியாக இருக்கலாம். இப்ப இதுல முட்டுதுன்னு சொன்னால் இதுல இருந்து போற ஒரு கோடு இதுல முட்டுதுன்னு சொன்னா அது இதுல முட்டாது, இஞ்ச முட்டு, இஞ்ச முட்டு, இஞ்ச முட்டு. அது பாருங்க, வை என்ற வருமானமும் கூடிக்கொண்டு போகும். அப்ப சி பிளஸ் ஐய விட்டு அரசாங்கமும் கொஞ்சம் கூட செலவழிக்குதுன்னா இன்னும் மேல போகும். அப்ப நாங்கள் அந்த ஈக்குவேஷன்ல பார்த்த மாதிரி வை என்பது முதல் 1000 மில்லியனாக இருக்கும். அரசாங்கம் வரி விதிச்சு அதை செலவழிக்கும் பொழுது 1100 மில்லியன் ஆகும். அப்ப அதுவே ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக ஏற்றுமதிகள் கூடி எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தால் அது இன்னும் கூடி இருக்கும். மொத்த நுகர்வு மற்றும் முதலீடு தொடர்பான ஒரு எளிய பொருளாதாரத்துக்கு பொருந்தக்கூடிய தகவல்கள் பின்வருமாறு. அப்ப இந்த ஈக்குவேஷனை நீங்கள் போட்டு செய்து பார்க்கலாம். இதுல ஏதாவது விளங்கவில்லைன்னா என்னட்ட கேளுங்க. பாருங்க, இதுல வை என்பது என்னமாக வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதையும் செய்து நீங்கள் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற எங்களுடைய கேள்வி ஏதாவது ஈக்குவேஷனாக இதுக்கு சூட்டபிளா வந்திருந்தா நீங்கள் அதையும் செய்து பார்க்கலாம்.
எனக்கு தெரியவில்லை, நான் வேகமாக போகின்றன என்று உங்களுக்கு இதில் இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது விளங்கி இருந்தால் விளங்கவில்லை என்றால் கேளுக்கோ, நாங்கள் அடுத்த இதுக்கு போவதற்கு. சரியா? ஓகே சார். ரைட். அப்ப நான் இது ரெண்டையும் இருக்கின்றேன். நான் நம்புகின்றேன் நீங்கள் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சு படிச்சா உங்களுக்கு நல்ல மட்டும் நீங்கள் அப்படித்தான் படிக்கிறீர்கள் என்று. அது அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அடுத்த கிழமை நீங்க வந்து கேட்கலாம். ரைட். அப்ப நாங்க முக்கியமான டாபிக்கு நாங்கள் போகின்றோம். அது என்னன்னு சொன்னா தேசிய வருமான கணிப்பீடு. அப்ப தேசிய வருமான கணிப்பீடு என்று நாங்கள் என்னத்தை இதுல நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சொன்னா, ஒரு நாட்டின் தேசிய பொருளாதார செயற்பாட்டை அளவிடுறது. ஒரு நாட்டின் தேசிய பொருளாதார செயற்பாட்டை அளவிடுதல் தான் தேசிய வருமானம் என்று சொல்லுகின்றோம். உதாரணத்துக்கு நாங்கள் தனிநபர், எனக்கு ஒரு வருமானம் இருக்கின்றது. உதாரணமா நான் சம்பளம் எடுக்கின்றேன், ஒரு இடத்தில் வேலை செய்கின்றேன், சம்பளம் எடுக்கின்றேன், அது என்னுடைய வருமானம். சரி, இங்க வந்து நான் உங்களுக்கு படிப்பிக்கின்றேன், அதுல எனக்கு ஒரு சின்ன வருமானம் பெறுகிறது, அது என்னுடைய வருமானம். இதை தவிர எனக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு சேவிங் இருக்கின்றது, அதன் மூலமாக பேங்க்ல இருந்து வட்டி கிடைக்கின்றது, அது என்னுடைய வருமானம். அப்ப உதாரணமா நான் சொல்ல போனா எனக்கு கிடைக்கின்ற இந்த 3 வருமானத்தை நான் என்னுடைய தனிநபர், உதாரணமா தனிநபர் வருமானம் என்று சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இதை போட்டு பார்த்து கொள்ளலாம் என்னென்ன வருமானங்கள் இருக்கின்றன என்று. அப்போ ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலே நாங்கள் அப்படித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம், ஒரு நாட்டினுடைய வருமானம். அப்ப இது ஒரு நாட்டினுடைய வருமானம் என்றபடியா அதற்கு நாங்கள் தேசிய என்ற பெயரை போட்டுக் கொள்கின்றோம், நேஷனல் என்று போட்டுக்கொள்கிறோம். இன்கம் தான் அது நேஷனல் இன்கமாக வருகின்றது, வருமானம் தான் அது தேசிய வருமானமாக வருகின்றது. அப்ப இங்கே ஒரு தனிப்பட்ட நபருடைய வருமானமாக கருதப்படுவது அங்கே ஒரு தேசிய வருமானமாக கருதப்படுகின்றது, அவ்வளவுதான். இப்ப நான் உங்களுக்கு வந்து நீங்க வேலை செய்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், அதை தவிர உங்களுக்கு வேறொரு வழியில ஒரு வருமானம் இருக்கலாம். அந்த 2 வழியில உங்களுக்கு வருமானம் இருக்கு, அது உங்களுடைய வருமானம் 2 வழிகள்ல வருகின்றது. இப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு 3 வழிகள்ல வருதுன்னு சொன்னா அதுக்காக உண்மையாண்டி இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். 3 வழியில வருதுன்னா என்னுடைய 3 வழிகள்ல வர வருமானம். அப்ப நானும் நீங்களும் 2 முறையும் 3 வழிகள்லயும் வருமானம் வச்சிருக்கிறோம் வேண்டாம். ஒரு நாட்டுக்கு எத்தனை வழிகளால வருமானம் வரும், ஒரு நாட்டுக்கு எத்தனை வழிகளால வருமானம் பெறும் என்பது எங்களால நினைச்சு கூட பார்க்க இயலாத ஒரு விடயம். அப்ப அது வந்து ஒரு 20 துறைகளுக்குள்ளால வரலாம், 25 துறைகளுக்குள்ளால வரலாம், இல்லாட்டா நிறைய துறைகளால வாரத்தை நாங்க ஒரு 25 செக்ஷனுக்குள்ள ஒரு ஃபீல்டுக்குள்ள அடக்கலாம். ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் 2 முறைகள்ல வார வருமானத்தை ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கிறீர்கள், நான் 3 முறைகள்ல வார வருமானத்தை நான் ஈஸியா கால்குலேட் பண்ணிடுவேன். ஆனால் அரசாங்கம் வந்து 20 செக்டர்களுக்குள்ளால வார வருமானத்தை கணிப்பிட வேண்டும். அப்ப இந்த கணிப்பு இடுவது என்பது சரியான ஒரு கரைச்சலான விஷயம். அப்ப இலங்கை மத்திய வங்கியில எந்த ஒரு மத்திய வங்கி எடுத்தாலும் அந்த மத்திய வங்கியில வந்து, இப்ப இலங்கை மத்திய வங்கி எடுத்துக்கொண்டா மத்திய வங்கியில வந்து பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் என்ற ஒரு திணைக்களம் இருக்கிறது. அதுதான் நாட்டின் நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுக்கும் ஒரு திணைக்களமாக இருக்கும். அந்த திணைக்களத்தின் ஒரு வேலையாகத்தான் இந்த தேசிய வருமானத்தை கணிப்பிடுவது அமைந்து காணப்படும். அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம் ஒரு நாட்டின் தேசிய பொருளாதார செயற்பாட்டை அளவிடுதலை பற்றி. அப்ப ஒரு நாட்டின் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்துவதன் ஊடாக பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்தல், அத்தகைய உற்பத்திகளை பயன்படுத்துதல் பற்றிய செயற்பாடுகள்
மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள் ஆகியவற்றை தேசிய பொருளாதார செயற்பாடுகளாக விரிவாக குறிப்பிடலாம். அப்ப உற்பத்தி காரணிகளை பயன்படுத்துவதனூடாக பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்தல், அத்தகைய உற்பத்திகளை பயன்படுத்துதல் பற்றிய செயற்பாடுகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள் ஆகியவற்றை தேசிய பொருளாதார செயற்பாடுகளாக விரிவாக குறிப்பிடலாம். ஒரு நாட்டின் உற்பத்தி தொகை, வருமானம், நுகர்வு, சேமிப்பு, முதலீடு, விலை மட்டம் மற்றும் தொழில்நிலை ஆகியவற்றை பேரண்ட பொருளாதார செயற்பாடுகளின் அடிப்படை பொருளாதார பெறுபாடுகளாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதாவது இதுல நாங்கள் இன்றைக்கு வந்தோட பார்த்தது அதுதான். ஆதலால் தேசிய பொருளாதார முன்னேற்றத்தின் பகுப்பாய்வுகளின் போது மேற்படி மாறிகளின் மட்டம் மற்றும் காலத்திற்கேற்ற வளர்ச்சிகள் தொடர்பில் முன்னுரிமை வழங்கப்படுவதை காணலாம். அதே போன்று ஒரு நாட்டினா அதை திருத்திக் கொள்ளணும். ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கைகளில் அநேகமான அடிப்படை பேரண்ட பொருளாதார மாறிகள் பொதுமக்களின் பொருளாதார நலனுக்கு சாதகமான மட்டத்தில் பேணி ஏற்படும் பொருட்டு ஆற்றப்படுத்தப்படுகின்றது. ஆதலால் மேற்படி மாறிகளுக்கு வரவு விளக்கணம் அளித்தல் மற்றும் பெறுமதியை மதிப்பிடுதல் தொழிலாளர்களது கொள்கை வகுப்புறனதும் முக்கிய கடமையாக அமைந்துள்ளது. அவன் தேசிய உற்பத்தி, வருமானம் மற்றும் செலவினம். அப்ப இங்க அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இப்ப என்னுடைய வருமானத்தை நான் நேரடியாக வருமானத்தை வச்சும் பார்க்கலாம். நான் சொன்ன 3 முறைகள்ல வருமானத்தை வச்சும் பார்க்கலாம். ரெண்டாவது, என்னுடைய வருமானத்தை நான் செய்கிற செலவுகள்ல இருந்தும் பார்க்கலாம். அதைத்தான் நாங்கள் முதல் 2 சாப்டர்லயும் அந்த ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு பார்த்தோம். என்னன்னு சொன்னால், என்னுடைய வருமானம் என்னென்னவா போகும், செலவாக போகும், இல்லாட்ட சேமிப்பாக இருக்கும். அப்ப இப்ப நீங்கள் அதை விளங்கி கொள்ளலாம். நாங்கள் பார்த்த ஈக்குவேஷன்ல பாருங்க, அரசாங்கத்தின் செலவு, அப்ப அதுகளெல்லாம் சேர்ந்ததுதான் வருமானம் என்று சொன்னால் இங்கேயும் அதுதான். அப்ப நாங்கள் வருமானம் மூலமாகத்தான் தேசிய வருமானத்தை கணிப்பிடணும் இல்லை, செலவு பக்கத்தால போயும் வருமானத்தை கணிப்பிடலாம். நேரடியாக வருமானத்தை கண்டும் நாங்கள் வருமானத்தை கணிப்பிடலாம். அதே மாதிரி நாங்கள் இந்த நாட்டில் செய்கின்ற முழு உற்பத்திகளோட ரூபா பெறுமதியை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் எங்களுடைய வருமானமாகத்தான் கருதப்படும். அப்போ ஒரு நாட்டில காணப்படுகின்ற முழு பொருட்கள் சேவைகளோட உற்பத்தியில பெறுமதியை எடுத்துக்கொண்டால், ரூபா பெறுமதியை, பண பெறுமதியை எடுத்துக்கொண்டால் அதுவும் எங்களுடைய வருமானமாகத்தான் கருதப்படும். நேரடியாக எங்களுடைய வருமானத்தை எடுத்துக்கொண்டா அதுவும் வருமானமாகத்தான் கருதப்படும். எங்களுடைய செலவுகளினூடாக நாங்கள் செலவுகளோட சேமிப்புகள் அதுகள் எல்லாத்தையும் கூட்ட எங்களால அந்த வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை மத்திய வங்கி இந்த 3 முறைகள்ல 2 முறைகள்ல கணிப்பிடுகின்றது. ஒன்று உற்பத்தி முறையில எங்களோட தேசிய வருமானத்தை கணிப்பிடுகின்றது. அடுத்தது செலவீன முறையில எங்களோட தேசிய வருமானத்தை கணிப்பிடுகின்றது. வருமான முறையில நாங்கள் கணிப்பிடுவதில்லை. என்னென்னு சொன்னால், வருமான முறையில இந்த தரவுகளை எடுத்துக்கொள்வதில் நிறைய சிக்கல்கள் காணப்படும் என்பதால நாங்கள் அந்த உண்மை தரவுகள் கிடைப்பதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் என்பதால் நாங்கள் வருமான முறையில அதை கணிப்பிட வெடிக்கிறது இல்லை. செலவின முறையிலையும் உற்பத்தி முறையிலையும் நாங்கள் கணிப்பிட்டுக் கொள்கின்றோம். சில நாடுகள் 3 முறைகளிலையும் இந்த தேசிய வருமானத்தை கணிப்பிட்டு கொள்ளுகின்றன. அப்ப தேசிய உற்பத்தி, வருமானம், செலவினம் என 3 பொருளாதார மாறிகள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் மேற்படி 3 மாறிகளின் மூலமும் ஒரே விடயமே கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இப்ப நீங்கள் வாசிங்கன்னா இது விளங்கும். தேசிய உற்பத்தி, வருமானம், செலவினம் என 3 பொருளாதார மாறிகள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் மேற்படி 3 மாறிகளின் மூலமும் ஒரு விடயமே கணிப்பிடப்படுகின்றது. அதாவது குறிப்பிட்டதொரு காலத்தினுள் பொருளாதாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி செயற்பாட்டின் நிதியியல் பெறுமதியாகும். குறிப்பிட்ட ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி செயற்பாட்டின் நிதியியல் பெறுமதி என்று பணப்பெறுமதி. தேசிய உற்பத்தி என்பது குறிப்பிட்டதொரு காலத்தினுள் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பெறுமதியாகும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேசிய உற்பத்தி என்பது
குறிப்பிட்ட ஒரு காலத்தினுள் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பெறுமதியாகும். தேசிய வருமானம் என்பது குறிப்பிட்ட காலத்தினுள் உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுவதன் மூலம் அனைத்து உற்பத்தி காரணிகளும் பெற்ற மொத்த வருமானம் ஆகும். தேசிய வருமானம் என்பது குறிப்பிட்ட காலத்தினுள் உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுவதன் மூலம் அனைத்து உற்பத்தி காரணிகளும் பெற்ற மொத்த வருமானமாகும். அப்ப இங்க தேசிய உற்பத்தி என்பது நாங்கள் முதல் பார்த்த அந்த உற்பத்தி துறையினருக்கு கிடைக்கின்ற அதை வித்து கிடைக்கின்ற பணம் தான், உற்பத்தி துறையினருக்கு கிடைக்கின்ற பணம் தான் தேசிய உற்பத்தி. அது உற்பத்தி முறையில நாங்கள் பார்க்கின்றோம். தேசிய வருமானம் என்பது என்ன? இந்த காரணிகளை வாடகை கொடுத்து பெறுகின்ற காரணி வருமானங்கள் எல்லாம் சேர்ந்தது வருமான முறை. அப்ப இதுக்குத்தான் நான் அந்த 2 துறை மாதிரி 3 துறை மாதிரியில போட்டு காட்டினது. இப்படித்தான் நாங்கள் அந்த மொத்த வருமானத்தை கணிப்பிட போகின்றோம். அப்ப தேசிய ரீதியில் நோக்குகின்ற போது உற்பத்தி பெறுமதியானது சம்பளம், குத்தகை கூலி, வட்டி மற்றும் லாபம் என்றவாறு உற்பத்தி காரணிகளுக்கு மத்தியில் பகிர்ந்தளிக்கப்படுதல் வேண்டும் என்பதால் தேசிய உற்பத்தி மற்றும் தேசிய வருமானம் என்பது ஒரே விடயத்தை 2 விதத்தில் கணிப்பிடுவதாகும். தேசிய ரீதியில் நோக்குகின்ற போது உற்பத்தி பெறுமதியானது சம்பளம், குத்தகை கூலி என்று சொல்லுவோம், வட்டி மற்றும் லாபம் என்றவாறான உற்பத்தி காரணிகளுக்கு மத்தியில் பகிர்ந்தளிக்கப்படுதல் வேண்டும் என்பதால் தேசிய உற்பத்தி மற்றும் தேசிய வருமானம் என்பது ஒரே விடயத்தை 2 விதத்தில் கணிப்பிடுவதாக அமைகின்றது. தேசிய செலவு என்பது உற்பத்தி காரணிகள் பெறுகின்ற வருமானத்தை செலவு செய்கின்ற அல்லது பயன்படுத்துகின்ற முறை. அப்ப தேசிய செலவு என்பது என்ன? அந்த சர்க்குலேஷன் இதுல யாராவது சொல்லணுமா உங்களுக்கு? தேசிய செலவு என்பது நாங்கள் பார்த்த அந்த 2 துறை காரணிகள அந்த படத்துல தேசிய செலவு முறை என்பது என்ன? வீட்டுத்துறையினர் உற்பத்தி துறையினர்கிட்ட காசை கொடுத்து பொருட்களை வேண்டின அந்த கொடுக்கின்ற காசுதான் தேசிய செலவு முறை. அப்ப உங்களுக்கு நாங்கள் 2 துறையில பார்த்த உங்களுக்கு விளங்கணும். அவர்கள் பெறுகின்ற காரணி வருமான முறை, அவர்கள் செலவழிக்கின்ற செலவு செலவு முறை, உற்பத்தி துறையினர் விக்கினம் அது உற்பத்தி துறை. அந்த 3 சமமாக இருக்கும் என்று நாங்கள் படித்திருந்தோம். அந்த நாங்கள் இன்றைக்கு கிளாஸுக்கு வந்தவுடன் அதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப இதெல்லாம் டூ பிராக்டிக்கல். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு விடயமா தான் இருக்கு. அப்ப தேசிய உற்பத்தி செயற்பாட்டை கணிப்பிடுகின்ற போது ஒவ்வொரு நாடும் மேற்படி 3 முறைகளையும் அல்லது 2 முறைகளை கடைபிடிக்கும். அட்லீஸ்ட் 2 முறைகளை கடைபிடிக்கும், இல்லாட்டா 3 முறைகளையும் கடைபிடிக்கும். இலங்கையில் உற்பத்தி முறையும் செலவு முறையும் பயன்படுத்தப்படுகின்றது. அதை அன்லைன் பண்ணுங்கோ. மேற்படி 3 முறைகளிலும் உற்பத்தி செயற்பாட்டின் பெறுமதி கணிப்பிடப்பட்ட போதிலும் மேற்படி 3 மாறிகளது உள்ளடக்கம் பற்றிய பகுப்பாய்வுகளூடாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்ப 3 முறைகளிலேயும் மாறிகளதும் உள்ளடக்கம் பற்றிய பகுப்பாய்வுகளூடாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் பற்றி அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக தேசிய உற்பத்தியின் போது உற்பத்தி துறைகளின் உள்ளடக்கத்தையும் பங்களிப்பையும் அறிந்து கொள்ளலாம். அப்ப உற்பத்தி முறையின் மூலம் தேசிய உற்பத்தியையும் அதனுடைய உற்பத்தி துறைகளோட பங்களிப்புகளையும் எந்தெந்த செக்டர்ஸுக்குள்ளால எங்களுக்கு கூடுதலான இன்கம் பெறுகிறதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். தேசிய வருமான முறையில் உற்பத்தி காரணிகளின் உள்ளடக்கம் மற்றும் காரணி வருமான பெரம்பல் பற்றி விளக்கம் அளிக்கலாம். அதாவது வருமான முறையின் மொழி காரணி வருமானத்திலையும் எந்தெந்த வழியில காசு வருது, எந்தெந்த செக்டர்களுக்கு காசு வருது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அது பற்றி விளக்கம் அளிக்க முடியாதுள்ளது என்னென்று சொன்னால் எங்களுக்கு வருமான முறையில சரியான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்காது. அவரவர் தனக்கு கிடைக்கின்ற வருமானத்தை ஒழிச்சிடுவான். ஆனா அவன் செலவழிக்கிறத வச்சு கொண்டுதான் எங்களால பிடிக்கக்கூடிய இருக்கு இவனுக்கு இவ்வளவு வருமானம் இருக்கும். அப்ப தேசிய செலவு முறையில் பொருளாதாரத்தின் வருமானத்தின் பயன்பாடு, அதாவது நுகர்வு, சேமிப்பு மற்றும் முதலீட்டு தொழிற்பாடுகள் பற்றி விளக்கம் அளிக்கலாம். அப்ப நாங்க இப்ப தேசிய உற்பத்தியை பற்றி பார்ப்போம். அப்ப தேசிய உற்பத்தி என்பது என்ன? 3 எண்ணக்கணக்களின் கீழ் மதிப்பிடப்படுகின்றது. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று நாங்கள் சொல்லுவோம்.
ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு உள்ள நடைபெறுகின்ற அனைத்து பொருட்கள் சேவைகள உற்பத்தியினையும் பண ரீதியான பெறுமதி மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று நாங்கள் சொல்லுவோம். இதை நாங்கள் எங்க போனாலும் எங்க கதைக்க வழிகிட்டாலும் ஜிடிபி என்று கதைப்பார்கள். இலங்கையின் ஜிடிபி கிட்டத்தட்ட எவ்வளவு? யாராவது சொல்லிடுமா? நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அனுவல் ரிப்போர்ட் பார்த்திருக்கின்றீர்கள்? இலங்கையின் ஜிடிபி கிட்டத்தட்ட ஒரு 15,000 பில்லியன் ரூபாய் பெறுமதியான உற்பத்தி ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அது பொருளாதார வளர்ச்சி விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி கூடும் குறையும். ஆனா ரஃபா நாங்களும் ஒரு 15,000 - 20,000 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு ஜிடிபியை கொண்ட நாடு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு இதுல இருக்கின்ற நான் பார்ப்போம் எவ்வளவு பாத்தீங்களா? சந்தை விலையில 15,000 பில்லியன் கிட்ட இருக்கின்றது. சந்தை விலைகள்ல 15,000 பில்லியனு கிட்ட இருக்கின்றது. இதில் தந்துள்ள தகவல்கள் மில்லியன்கள் இருக்கிறபடியா இது பில்லியனாக இருக்கும். அப்ப தேசிய உற்பத்தி என்பது குறிப்பிட்ட இது பார்த்துட்டோமா? அப்ப மொத்த தேசிய உற்பத்தி என்பது gross national product-ஆக இருக்கும். மொத்த தேசிய உற்பத்தி என்பது gross national product-ஆக இருக்கும். அது ஒரு gross domestic product-ல இருந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வதனூடாக தான் gross national product நாங்கள் பெறுகின்றோம். பெரிய தேசிய உற்பத்தி என்பது நெட் நேஷனல் ப்ராடக்டாக கருதப்படுகின்றது. அப்ப gross domestic product முதல் நாங்கள் கால்குலேட் பண்ணணும். அதுல இருந்து நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்வதன் மூலம் gross national product நாங்கள் கால்குலேட் பண்ணுகின்றோம். அதுல இருந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்வதன் மூலம் நெட் நேஷனல் ப்ராடக்டை நாங்கள் கால்குலேட் பண்ணுகின்றோம். அதை நாங்கள் NNP என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது நாட்டின் எல்லையினுள் குறிப்பிட்ட ஒரு காலத்தினுள். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு நாட்டின் பிசிக்கல் பார்டர். இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டா இலங்கை தீவு தான். குறிப்பிட்ட ஒரு காலத்தினுள், பொதுவாக காலாண்டு அல்லது ஓராண்டு, அந்த பீரியடுக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள பெறுமதியாகும். பண்டங்கள் மற்றும் பணிகள பண ரீதியான பெறுமதி. இங்க நாட்டினில் உள்ள உற்பத்தி காரணிகள், அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ரீதியில் பெறப்பட்ட அனைத்து காரணிகளும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தியை குறிக்கின்றது. அப்ப இங்க நீங்க கவனிச்சு கொள்ளுங்க, இந்த இலங்கை நாட்டுக்குள்ள ஒரு வருட காலத்துல இல்லாட்ட ஒரு காலாண்டுல ஒரு அரையாண்டுல ஒரு ஆண்டுல உற்பத்தி நடக்கின்றது என்று சொன்னால், அந்த உற்பத்தி காரணிகள் முழு மொத்தமாக இலங்கை நாட்டுக்கு சொந்தமான உற்பத்தி காரணிகளா இருக்காது. வெளிநாட்டுக்கு சொந்தமான உற்பத்தி காரணிகளும் இங்கே உற்பத்தியை மேற்கொள்ளும். ஆனாலும் இந்த நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யப்படுகின்ற உள்நாட்டுக்கு சொந்தமான உற்பத்தி காரணிகள், வெளிநாட்டுக்கு சொந்தமான உற்பத்தி காரணிகள், எல்லாராலையும் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த உற்பத்தியின் பணப்பெறுமதிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று நாங்கள் சொல்கின்றோம் gross domestic product. உதாரணமாக ஒரு நாட்டின் உள்ள வெளிநாட்டு உழைப்பும் தங்கி இருக்கும். உதாரணமா வெளிநாட்டு சிட்டிசன்ஸும் இங்க வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்ட மூலதனமும் இந்த பங்களிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல அந்த வெளிநாட்டு சிட்டிசன்ஸ் இல்லாட்ட எக்ஸ்பெக்ட்ரியேட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஃபாரின் எக்ஸ்பெக்ட்ரியேட்ஸ் உழைப்பு அவர்கள் வெளியே கொண்டு போயிடுவார்கள். வெளிநாட்டுக்கு சொந்தமான ஒரு மூலதனத்துல இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமெண்டா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுக்கு சொந்தம். அதே சமயம் அந்த இன்வெஸ்ட்மெண்டால கிடைக்கின்ற உற்பத்தி அவர்கள் வெளிநாட்டுக்கு எடுக்க பார்ப்பார்கள். அவர்களுக்கு, அதாவது இந்த நாட்டுக்கு சொந்தம் அல்ல. அப்ப அநேகமான நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருளாதாரத்தின் பல்வேறு உற்பத்தி துறைகளில் இருந்து பெற்ற உற்பத்தி பங்களிப்புகளின் பெறுமதிகளின் திரட்சியாக மதிப்பிடப்படுகின்றது. இலங்கையில் 13 உற்பத்தி துறைகளை இது உள்ளடக்கியுள்ளதோடு
அப்ப இலங்கையில நாங்க உற்பத்தி முறையை எடுத்துக்கொண்டா 13 செக்டர்ஸா பிரிக்கின்றோம். அவை வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், சுரங்க மகள்தல், மைனிங், காட்டுத்தொழில் தொழில், ஃபாரஸ்ட்ரி, மீன்பிடி தொழில், ஃபிஷரிஸ், கட்டடவாக்கம், கன்ஸ்ட்ரக்ஷன், கைத்தொழில், இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அப்படியான பணிகள் எல்லாத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைந்து காணப்படுகின்றது. அதை நாங்கள் கீழே உள்ள அட்டவணையிலையும் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு உற்பத்தி பெறுமதியை கணிப்பிடப்படும் பொழுது, அப்ப நாங்கள் இந்த உற்பத்தி பெறுமதியை நாங்கள் கணிப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பெறுமதி கூட்டல் முறை பயன்படுத்தப்படுகின்றது. வேல்யூ அடிஷன் மெத்தட். வேல்யூ பெறுமதியை மட்டும் கூட்டிக் கொண்டு போகும். இங்கு குறிப்பிட்டது ஒரு உற்பத்தி அல்லது உற்பத்தி துறை தேசிய உற்பத்தி பெறுமதியில் சேர்ந்துள்ள பங்களிப்பே கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இங்கே குறிப்பிட்டது ஒரு உற்பத்தி அல்லது உற்பத்தி துறை தேசிய உற்பத்தி பெறுமதியில் சேர்ந்துள்ள பங்களிப்பே கணிப்பிடப்படுகின்றது. இதன் மூலம் உற்பத்திகளின் இரட்டை கணிப்பீட்டு தவறு டபுள் கவுண்டிங் நீக்கப்படுகின்றது. அப்ப இங்க டபுள் கவுண்டிங் என்ற யாராவது சொல்லுமா? டபுள் கவுண்டிங் என்பது என்னவென்று? தேசிய வருமானத்துல டபுள் கவுண்டிங் ஒரு சும்மா இமேஜின் பண்ணி சொல்லுமா யாருக்காவது? சிவகுமார், லாவண்யா, ஹலோ, நீங்கள் கதை உங்களோட மைக்கை ஆன் பண்ணி போட்டு காய்ச்சிங்கன்னா கேட்குமான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நாட்டின் உற்பத்தி 2 தடவை அந்த ஏதாவது ஒரு இது வந்து 2 தரம் பதியப்படுது. அதுதான் சரி. என்னென்று சொன்னால் ஒரு உற்பத்திக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கணிப்பிட போகும் பொழுது, உதாரணமாக இப்ப கார்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஒரு கார்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து இதுல ஒரு ஷர்ட்டை வேண்டுறேன், நான் 2000 ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டை வேண்டுறேன் என்று சொன்னால் இந்த ஷர்ட்டுக்குள்ள நூல் வேறையா ப்ரொடியூஸ் பண்ணி வருகின்றது. அந்த நூலை வச்சுக்கொண்டு மெயினா வச்சுக்கொண்டு நாங்கள் சட்டையை ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப அதுல 2 விடயங்கள் இருக்குங்க. 2000 ரூபாய் இந்த ஷர்ட்டின் பெறுமதி என்று சொல்லும் பொழுது அதுல வந்து 500 ரூபாய் அந்த நூல் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு முடிவு பொருளாக நூலை இந்த ஷர்ட்டுக்கு பயன்படுத்தி இருப்பார்கள். அப்ப நாங்கள் வந்து இந்த உற்பத்தி முறையில இந்த பொருட்களை நாங்கள் கால்குலேஷனை செய்யும் பொழுது நூல் 500 நாங்கள் எடுத்து போட்டு நூல் உற்பத்தி செய்கின்ற துறையிலிருந்து நூலின்ற முடிவு பொருள் 500 நாங்கள் கால்குலேஷனுக்கு எடுக்கின்றோம் என்று சொன்னால் இங்கே ஷர்ட்டிட பெறுமதியின் 2000 என்று நாங்கள் கால்குலேஷனுக்கு எடுத்து விட்டோமேண்டா உண்மையில 2500 சேர்ந்துடும். ஆனால் இந்த ஷர்ட்டின் பெறுமதி 2000, அதுல 500 ரூபாய் பெறுமதியான நூலின்ற முடிவு பொருளும் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்றபடியால உண்மையின்படி அந்த 2500 இருந்து அந்த 500 கழிச்சு 2000 தான் நாங்கள் ஷர்ட்டின் பெறுமதியை எடுக்கணும். அப்படி அல்ல என்று சொன்னால் நாங்கள் வந்து ஷர்ட்டின் பெறுமதியை 2000 கால்குலேட் பண்ணும் பொழுது அந்த 2500 இருந்து 500 கழிச்சு 2000 எடுக்க வேண்டும். அப்படி இல்லையாட்டால் அங்க நூலின்ற விஷயத்தை நாங்கள் கணக்கிடும் பொழுது இந்த 500 ரூபாயை கழிச்சு போட்டுதான் நூலின்ற செக்ஷன்ல இருந்து நாங்கள் அதனுடைய பெறுமதியை நாங்கள் எடுக்க வேண்டும். அதைத்தான் இங்க டபுள் கவுண்டிங் என்று சொல்லுகின்றது. அப்ப இங்க ஒரு உதாரணம் என்று சொல்லப்படுகின்றது என்னன்னு சொன்னால் நெல் வேளாண்மை துறையில் பண்டம் ஒன்றாக நெல் வந்து ஒரு வேளாண்மை துறையின பண்டம். அப்ப நாங்கள் படி இப்போ வேளாண்மை நடந்துட்டு இருந்தா அக்ரிகல்ச்சர் செக்டர்ல படி வந்து ஒரு അതിന്റെ இறுதி பெறுமதியாக இந்த முறை இவ்வளவு கிலோ இல்லாட்டா இவ்வளவு மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டது நெல் உற்பத்தி செய்யப்பட்டன்னு ஒரு ஃபிகரை போடுறோம். அப்படி போட்டுட்டு வேறொரு இடத்துல அரிசி உற்பத்தி என்று சொல்லி ஒரு ஃபிகரை போடும் பொழுது அந்த அரிசி உற்பத்தியிட மூலப்பொருள் வந்து நெல். அப்ப அந்த அரிசியிட பெறுமதியை காட்டும் பொழுது இந்த நெல்லிட பெறுமதியை கழிச்சு தான் அந்த அரிசியிட பெறுமதி இருக்கணும். என்ன இந்த நெல்லை நாங்கள் ஏற்கனவே வேறையா காட்டுகின்றோம். அரிசியை காட்டும் பொழுது அரிசியின் பெறுமதியில இருந்து நெல்லின் மூலப்பொருளின் பெறுமதியை கழிச்சு போட்டு காட்டணும். இல்லையென்று சொன்னா நெல்லின் உற்பத்தி பொருளையும் சேர்த்து
அரிசியின் பெறுமதி வருமாக இருந்தால் அங்கே டபுள் கவுண்டிங் இடம்பெற்றுள்ளது என்பதுதான் அர்த்தம். ஆதலால் நெல் உற்பத்தியின் மொத்த பெறுமதி மற்றும் அரிசி உற்பத்தியின் மொத்த பெறுமதி ஆகிய இரண்டையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்ப்பதாக இருப்பின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இரட்டை கணிப்பீடாக அல்லது மிகை மதிப்பீடாக அமையும். அதற்கான காரணம் அரிசி உற்பத்தியின் மூலப்பொருள் என்ற வகையில் நெல் உற்பத்தியின் பெறுமதி அரிசி உற்பத்தியின் மொத்த பெறுமதியில் உள்ளடங்குவதானதாகும். எனவே அரிசி உற்பத்தியின் பெறுமதியில் இருந்து அதன் பொருட்டு பயன்படுத்தப்பட்ட நெல் உற்பத்தி பெறுமதி கணிக்கப்படுவதன் மூலம் அரிசி உற்பத்தியின் மூலம் மொத்த உள்நாட்டுக்கு உற்பத்திக்கு சேர்க்கப்பட்ட பெறுமதி பெறப்படுகின்றது. மேலும் நெல் உற்பத்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டுமே என்று சொன்னால் நெல் உற்பத்தியின் பொருட்டு மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்ட உரம் மற்றும் வேளாண்மை ரசாயன பொருட்களின் பெறுமதி உள்ளடங்கியுள்ளது. அப்ப உரம் மற்றும் வேளாண்மை ரசாயன பொருட்களின் தயாரிப்புகளை குறைச்சு போட்டுத்தான் அது கைத்தொழில் துறையின் உற்பத்திகள். எனவே மொத்த நெல் உற்பத்தி பெறுமதிக்கு கைத்தொழில் உற்பத்தி பெறுமதியும் உள்ளடங்கி மிகை கணிப்பீடு நடைபெற்றுள்ளது. அதனால் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு நெல் உற்பத்தியின் பெறுமதி கூட்டலை கணிப்பிடுகின்ற போது நெல் உற்பத்தியின் மொத்த பெறுமதியில் நெல் உற்பத்திக்கான மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்பட்ட ஏனைய துறை உற்பத்திகளின் பெறுமதி கணிக்கப்படுதல் வேண்டும். அப்ப மொத்த அது போனா இல்ல மொத்த உள்நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிக்கப்படுகின்ற போது அந்தந்த உற்பத்தி துறைகளில் பல்வேறான பண்டங்கள் மற்றும் பணிகள் கணிப்பிடப்படுகின்றன. உதாரணமாக வேளாண்மை துறையில் தேயிலை, ரப்பர், தெங்கு மற்றும் நெற்பயிர் செய்கையும், கைத்தொழில் உற்பத்தி துறையில் தேயிலை, அரிசி, புலவைகள், நீர், மின்சாரம் மற்றும் ரசாயன பொருட்களும், பணிகள் துறையில் வங்கிகள், பொது நிர்வாகம் மற்றும் வியாபாரம் மற்றும் காப்புறுதி ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டலாம். இந்த ஒவ்வொரு உற்பத்தியினதும் பெறுமதி கூட்டலை கணிப்பிட்டு அந்தந்த உற்பத்தி துறைகளில் சேர்க்கப்படும். இதற்கிணங்க அனைத்து உற்பத்தி துறையினதும் பெறுமதி கூட்டலின் கூட்டுத்தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். அப்ப மொத்த தேசிய உற்பத்தி என்பது என்ன? மொத்த தேசிய உற்பத்தி என்பது மொத்த தேசிய உற்பத்தி மற்றும் தேறிய தேசிய உற்பத்தி கணிப்பிடுதலானது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு குறிப்பிட்டதொரு சீர் செய்தலின் மூலம் நடைபெறுகின்றது. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஒரு சீர் செய்தலின் மூலமாகத்தான் மொத்த தேசிய உற்பத்தி பெறப்படுகின்றது. நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். மற்றும் தேறிய தேசிய உற்பத்தியும் பெறப்படுகின்றது. மொத்த தேசிய உற்பத்தி என்பது நாட்டிற்குரிய உற்பத்தி காரணிகளின் ஊடாக உருவாக்கப்பட்ட உற்பத்திகளின் பெறுமதியாகும். அப்போ ஒரு நாடு சர்வதேச ரீதியிலும் பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் என்பதால் வெளிநாட்டு உற்பத்தி காரணிகள், அதை அன்லைன் பண்ணுங்க, வெளிநாட்டு உற்பத்தி காரணிகள் நாட்டினுள் உற்பத்தியில் ஈடுபடும் என்பதோடு உள்நாட்டு உற்பத்தி காரணிகள் வெளிநாடுகளில் உற்பத்தி ஈடுபட்டிருக்கும். எங்கட உள்நாட்டு காரணிகள், எங்கட லேபரர்ஸ் வெளிநாட்டுல உழைச்சு கொண்டிருப்பினோம், எங்கட இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுல இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாடுகள முதலீடு இங்கே இருக்கலாம், வெளிநாட்டு தொழிலாளர்கள் இங்கே உழைச்சு கொண்டிருக்கு. அப்ப அந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் எங்களுக்கு சொந்தம் இல்லை, அந்த வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே இருந்தா அது எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் எங்கட நாட்டு தொழிலாளர் வெளிநாட்டு உழைச்சு கொண்டிருந்தா அது எங்களுக்கு சொந்தம். எங்கட மூலதனம் வெளிநாட்டுல உழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தா அது எங்களுக்கு சொந்தம். உதாரணமாக வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் இலங்கையிலும், இலங்கையர்கள் வெளிநாடுகளிலும் தொழில் புரிவார்கள். மேலும் வெளிநாட்டு மூலதனம் இலங்கையில் காணப்படும் என்பதோடு இலங்கை மூலதனம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கும். வெளிநாட்டு காரணிகளின் பொருட்டு மேற்கொள்ளப்படுகின்ற சம்பளம், வட்டி மற்றும் லாபம் போன்ற காரணி கொடுக்கப்படுகின்றன. அதாவது வருமானம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் என்பதோடு உள்நாட்டு காரணிகளின் பொருட்டு வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கின்ற காரணி வருமானம் இந்நாட்டுக்கு அனுப்பப்படும். ஆதலால் ஒரு நாட்டின் தேசிய உற்பத்தி பெறுமதியை கணிப்பிடும் பொருட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட காரணி வருமானம் கழிக்கப்பட வேண்டும் என்பதோடு வெளிநாடுகளில் இருந்து இந்நாட்டுக்கு கிடைக்கின்ற காரணி வருமானம் கூட்டப்படுதல் வேண்டும். இச்சீர் செய்தலானது தேறிய வெளிநாட்டு காரணி வருமானம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதை அண்டர்லைன் பண்ணி கொடுக்க, தேறிய வெளிநாட்டு காரணி வருமானம் என்று சொல்றோம். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்.
நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்ன்றது இது ரெண்டையும் தேறிய பெறுமதி. காரணி வருமான பெருக்கைகள் மைனஸ் காரணி வருமானம் கொடுப்பனவுகள் என குறிப்பிடப்படும். இதற்கிணங்க மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தேறிய வெளிநாட்டு காரணி வருமானம் கூட்டப்படுவதன் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி கணிப்பிடப்படும். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் கூட்டப்படும். அப்படி கூட்டினா கிடைக்கிறது மொத்த தேசிய உற்பத்தியாக கணிப்பிடப்படுகின்றது. அப்ப மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து மூலதன பண்டங்களின் பெருமான தேய்வு கழிக்கப்படுவதன் மூலம் தேறிய தேசிய உற்பத்தி கணிக்கப்படுகின்றது. கட்டடங்கள், இயந்திர உபகரணங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற மூலதனம் உற்பத்தி தொழிற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற போது பெருமான தேய்வு அல்லது தேய்வானம் ஏற்படுவது என்பதோடு குறிப்பிட்ட ஒரு காலத்தின் பின்னர் அவற்றின் சிறந்த செயற்பாடு மறைந்துவிடும். அப்ப பாருங்க, மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து பெருமான தேய்வை கழிக்க வருவதுதான் தேறிய தேசிய உற்பத்தி. உதாரணமா பாருங்க, கட்டடங்கள், இயந்திர உபகரணங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் அதையெல்லாம் தேய்ந்து கொண்டு போகும். அப்ப உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா அங்க நாங்க பெருமான தேய்வு போட்டு கொண்டிருப்போம். வாகனங்களுக்கு 25%, ஐடி கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ்களுக்கு 25%. அப்ப 4 வருஷத்துல அதை மறைஞ்சிடும். 4 வருஷம் தான் அது சிறந்த முறையில தொழிற்படும். அதுவே கட்டடம் 2%, 2% 50 வருஷத்துக்கு அந்த கட்டடம் பாவிக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலங்கள் போய் கொண்டு வரும் பொழுது அதுக்குரிய பராமரிப்பு செலவு கூடுதலாக இருக்கும். அப்ப இந்த பராமரிப்பு செலவுகள் தேவைப்படும். இல்லாட்டா அவை மீள் முதலீடு செய்யப்பட வேண்டும். அப்படி மீள் முதலீடு செய்யப்படும் போதுதான் அது பழைய மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். அதனாலதான் நாங்கள் இந்த பெருமான தேவை கழிக்க வேண்டி இருக்கின்றது. பெருமான தேவை கழிச்சாதான் மாறது தேறிய தேசிய உற்பத்தி, நெட் நேஷனல் இன்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த மூலதன பெருமான தேய்வு என்பது காரணி வருமானம் அல்லாததொரு செலவாகும். காரணி வருமானம் அல்லாததொரு செலவாக இருக்கும். அப்ப மூலதன கையிருப்பை தொடர்ந்து பேணி வரும் பொருட்டு மூலதன பெருமான தேய்வுக்கு சமமானதொரு தொகையை முதலீடு செய்தல் வேண்டும். இப்ப பெருமான தேய்வு தொகையை விட அதிக அளவு முதலீடு செய்வதன் மூலமே மூலதன கையிருப்பு வளர்ச்சி அடையும். அப்ப இலங்கையை போன்ற அநேகமான நாடுகள் தேறிய தேசிய உற்பத்தியை கணிப்பிடுவதில்லை. பல்வேறு விதமான மூலதன கையிருப்பின் பொருட்டு பெருமான தேய்வை கணிப்பிடுவதில் உள்ள சிரமமே அதற்கான காரணமாகும். அப்ப தேறிய தேசிய உற்பத்தியை இலங்கை மாதிரி நாடுகள் செய்யறதில்லை என்று சொன்னால் அந்த பெருமான தேவை கணிப்பிடுவது சிரமமாக இருக்கும். தொழில் நிறுவனங்கள் தமது நிதி அறிக்கையை தயாரிக்கின்ற போது மூலதன பண்டங்களுக்கான பெருமான தேவை புத்தகங்களில் மூலதனத்திலிருந்து கழித்து அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்து மூலதன கையிருப்பை பேணி வருவது அல்லது மேம்படுத்தலை மேற்கொள்ளுகின்றன என்பதை நாங்கள் கவனிப்போம், அவதானித்திருப்போம். அப்ப இது இலங்கையின மத்திய வங்கி இந்த ஆண்டறிக்கையிலிருந்து புறப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட். அதாவது உற்பத்தி முறையில நாங்கள் என்னென்ன இதுகளை இந்த பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றோம் என்பதை காட்டுகின்ற ஒரு படமாக இது காணப்படுகின்றது. அப்ப வேளாண்மை, காடாக்கள் மற்றும் மீன்பிடித்தல் என்ற செக்ஷனுக்கு கீழே பாருங்க 2015 2019 மட்டும் எவ்வாறு இது அதிகரிச்சிருக்கின்றது. இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான். இந்த ஐடியாவை பார்க்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வியும் வந்திருக்கும். அதை பார்த்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது பாடமாக்கும் விடயம் அல்ல. அப்ப ஒவ்வொன்றின் வளர்ச்சி என்ன மாதிரி ஒரு செக்டரும் வளர்ந்திருக்கின்றது என்பது இது வேளாண்மை துறைக்குள்ள பார்க்கலாம். அதுக்குள்ளதான் மீன்பிடி, காடாக்கள், மீன்பிடி, இது மூன்றும் ஒன்றா வருகின்றது. அடுத்தது கைத்தொழில் துறை. கைத்தொழில் துறைகள் சுரங்கமாடல், குடிபானங்கள், புகையிலை உற்பத்தி, புடவைகள், ஆடைகள் உற்பத்தி, தளவாட உற்பத்திகள், தாள் உற்பத்தி, நிலக்கரி உற்பத்தி, ரசாயன உற்பத்திகள், மருந்து பொருட்களின் தயாரிப்பு, ரப்பர், பிளாஸ்டிக் உற்பத்திகள், ஏனைய லோகமல்லாத கனிப்பொருள் உற்பத்திகளின் தயாரிப்பு, அடிப்படை உலோகங்கள் மற்றும் உருவமைக்கப்பட்ட லோக உற்பத்திகளின் தயாரிப்பு, பொறிகள் மற்றும் கருவிகளின் தயாரிப்பு, தளவாட தயாரிப்பு, ஏனைய தயாரிப்புகள், பொறிகள், கருவிகள் தயாரித்தல், மின்வலு, வாயு, நீராவி, நீர் சேகரிப்பு, சுத்திகரிப்பு, சாக்கடை கழிவு சுத்திகரிப்பு, அகற்றும் நடவடிக்கைகள்,
கட்டட வாக்கம் அவையெல்லாம் வருகின்றது கைத்தொழில் துறைக்குள்ள. அதுக்கு பிறகு பணியனுப்புல மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம், களஞ்சியப்படுத்தல் உள்ளடங்களாக பொருட்கள் மற்றும் பயணிகளின் போக்குவரத்து. அப்ப பொருட்களை கொண்டு செல்லும் போக்குவரத்தும் பயணிகளின் போக்குவரத்தும் ஒன்றாக வருகின்றது. அஞ்சல் மற்றும் கூரியர் பணி நடவடிக்கைகள், தங்குமிடம் உணவு மற்றும் குடிவான பணி நடவடிக்கைகள். இது இப்ப தங்குமிடம் உணவு பணிகளுக்குள்ள ரெஸ்டாரண்ட்டுகள் அதுகள் வரும். நிகழ்ச்சிப்படுத்தல் மற்றும் ஒலிபரப்பு நடவடிக்கைகளும் ஒலி காணொளி உற்பத்திகளும், புரோட்காஸ்டிங், டெலிகாஸ்டிங். இது தொலை தொடர்பூட்டல், அதாவது டெலிகம்யூனிகேஷன்ஸ், தகவல் தொழில்நுட்ப நிகழ்ச்சிப்படுத்தல், ஆலோசனை மற்றும் அதனுடன் தொடர்பட்ட நடவடிக்கைகள், ஐடி. இது நிதியியல் பணி நடவடிக்கைகளும் துணை நிதியியல் பணிகளும், உதாரணமா பேங்கிங் சொல்லலாம். அடுத்தது காப்புறுதி, மீள் காப்புறுதி மற்றும் ஓய்வூதிய நிதியங்கள், அது இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் அதுகளை பற்றி. குடியிருப்புகள் உடைமை உள்ளடங்களான உண்மை சொத்து நடவடிக்கைகள், சில ரெண்டல் இன்கம்களை சொல்லலாம். தொழில்சார் பணிகள், கன்சல்டேஷன், ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் பிசினஸ்கள், பொது நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு, கட்டாய சமூக பாதுகாப்பு, ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுகள் செக்யூரிட்டி அதுகளை தொடர்பானது. கல்வி, எஜுகேஷன், மனித சுகாதார நடவடிக்கைகள், வதிவோர் மீதான அக்கறை மற்றும் சமூக தொழில் நடவடிக்கைகள். அப்ப ஹியூமன் சேஃப்டி மற்றது ஹெல்த் செக்டர் வேலைகள் இதுகள். ஏனைய தனியார் பணிகள் நடவடிக்கைகள் இப்படி வருகின்றது. அப்ப இது எல்லாத்தையும் கூட்ட வருவது அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட மொத்த பெறுமதிகளுக்கு சமமான விடயங்கள். அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட மொத்த பெறுமதிக்கு சமமான விடயங்கள். அதை நாங்கள் உற்பத்திகள் மீதான மானியங்கள் கழித்த வரிகள். அப்ப மானியம் இல்லாட்ட வரி, இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வாரவிகரை கூட்டுகின்றோம். மானியத்தையும் உற்பத்திகள் மீதான மானியங்களும் அது தொடர்பான வரிகளும் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ண விடயங்கள். அப்ப அப்படி அட்ஜஸ்ட் பண்ண வர்றது சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமானது. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி சந்தை விலையில் இருக்கின்றது. அப்போ உலகின் ஏனைய பகுதிகளில் இருந்து தேறிய முதன்மை வருமானம், இதுதான் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கின்ற வருமானம். அதே மாதிரி இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய வருமானங்கள். அப்ப அவையற்ற எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு விட சந்தை விலையிலான மொத்த தேசிய வருமானம் எங்களுக்கு வருகின்றது. சந்தை விலையிலான மொத்த தேசிய வருமானம் இதிலே வருகின்றது, சந்தை விலைகள். அப்ப அடுத்தது நிலையான விலைகளில் என்று பார்க்கும் பொழுது நிலையான விலைகளில் இப்படி இருக்கின்றது. அப்ப ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம், ஒன்று சந்தை விலைகளில், ஒன்று நிலையான விலைகளில். அப்ப 2010 ஆண்டு நிலையான விலைகளின்படி இது இப்படி இருக்கின்றது. அது சந்தை விலைகளில் நான் சொன்ன மாதிரி 15 ட்ரில்லியனாக அமைந்து காணப்படுகின்றது. இந்த நிலையான விலைகளில என்ன மாதிரி என்று பார்த்தால் அது 9 ட்ரில்லியனாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப இதோட ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 50% பணவீக்க பெறுமதியாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். 50% பணவீக்கம் இருக்கிறதாக 2010 இருந்து 2020 50% பணவீக்க பெறுமதி காணப்படுது. அப்படிங்க பாருங்க, நாங்கள் பார்த்து கொண்டு போன எங்களுக்கு இது தொடர்பான எல்லா தகவல்களும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இன்றைய கிளாஸ் நிப்பாட்டிட்டு தேசிய உற்பத்தி பெறுமதியை கணிப்பிடுகின்ற முறைமையை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்கள் பார்ப்போம். என்னட்டா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கின்றது. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் அதை இன்னும் பெருசா கவர் பண்ண இயலாது. ஆகவே நாங்கள் அடுத்த கிளாஸ் எப்பன்றதை இப்ப நீங்க டிசைட் பண்ணீங்களா? யாராவது கேட்குமா சார்? ஃப்ரைடே ஓகேவா சார்? ஃப்ரைடேயா? எனக்கு என்ன ஃப்ரைடே நாங்கள் போட்டா சாட்டர்டேயும் அடுத்த கிளாஸ் வரும், பரவாயில்லையா உங்களுக்கு? இப்ப நாங்கள் ஃப்ரைடே போட்டோம் என்றால் ஃப்ரைடே இரவு போட்டுட்டு சாட்டர்டே ஈவினிங்கும் கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லைன்னா எனக்கு பரவாயில்லை. நாங்கள் ஒரு வென்ஸ்டே மாதிரி போட்டா என்ன? வென்ஸ்டே, தேர்ஸ்டே
ஓகே சார். அப்போ அந்த மாதிரி சார். எப்படி போடுவோம்? வெட்னஸ்டே போடுவோமா? வெனிஸ்டே போடுவோம் சார். அப்போ லாவண்யாக்கு ஓகேயா? ஓம் சார். ஓகேயா? ஓகே ஓகே போடலாம். சார் க்ளோரியா சொன்னாங்க சார். ஆ க்ளோரியா ஃப்ரைடே போடுவோம்னு சொன்னாங்க சார். ஃப்ரைடே போட சொன்னாவா? எனக்கு கேட்க பிரச்சனை சொன்னாங்க இல்லை சார். ஃப்ரைடே போடுவது. ஆனா உங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஃப்ரைடே ஈவினிங்கும் நாங்கள் படிச்சுட்டு அப்புறம் சண்டே 3:30க்கும் படிக்க வேண்டி இருக்கு. அப்ப வித்தின் ஷார்ட் பீரியடுக்குள்ள நாங்கள் 4 மணிக்கு கிளாஸை கவர் பண்ண போகணும். அது உங்களுக்கு ஒரு ஹெவி லோடாக இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். என்ன பிரச்சனை இல்லை. இப்ப ஓகே நான் சார். அப்போ இப்ப நீங்கள் மண்டேண்டா கூட எங்களுக்கு 2 நாள் தவணை இருக்கின்றது. என்னண்டா இப்ப எங்களுக்கு ஒரு ஆஃபர் என்னன்னா அவர்கள் எங்களோட விருப்பத்துக்கே டே ஃபிட் பண்ண சொல்லிட்டு முதல் டைமையும் எங்களோட விருப்பத்துக்கே கேட்டுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு சொன்னேன் 7:30 to 9:30. அதால இப்ப இது பூர்ணமா எங்களோட அட்வான்டேஜா நாங்க பயன்படுத்தி கொள்றோம் எல்லாம். அதாவது இப்ப டியூஸ்டேயோ வென்ஸ்டேன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும். இப்ப நீங்க அப்ப வென்ஸ்டேன்னா நீங்க டியூஸ்டேன்னா அதுக்கப்புறம் 4 நாள் இருக்கு உங்களுக்கு. அதை பார்த்துட்டு சாட்டர்டே கிளாஸுக்கு வரணும். ஓகே சார். வெனிஸ்டே அரேஞ்ச் சரி, பண்ணுவோம் சார். அப்ப நான் வென்ஸ்டே 7:30 to 9:30 உங்களுக்கு விருப்பம்னா வேற ஒரு நாளைக்கு மாத்தலாம், அதுக்கு அடுத்த கிழமை. ஆனா நாங்கள் இப்போதைக்கு வச்சுக்கொள்வோம் வென்ஸ்டேஸ்ல 7:30 to 9:30 கிளாஸ் இருக்குன்னா அப்ப ஓகே அடுத்த சார். வென்ஸ்டே நாங்கள் சந்திப்போம். ஓகே, தேங்க்ஸ், சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே.